ஹாய் சீனியர். என்னாச்சு சீனியர், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? கபிலனோட அப்பா எங்க அப்பா கபிலனோட அப்பா என் அப்பா அம்மாவை ஞாபகப்படுத்திட்டு போனாரா, அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விடுங்க சீனியர், நம்ம லைஃப்லலாம் திடீர்னு தானே நடந்துட்டு இருக்கு. உங்க அப்பாவும் ஒரு நாள் திடீர்னு உங்க முன்னாடி வந்து நின்னு நான் தான் உன் அப்பான்னு சொன்னாலும் சொல்லுவாரு. நீங்க வேணா பாருங்க. சரி, ஒரு 500 ரூபாய் காசு கொடுங்க, வேலைக்காரங்களுக்கு கொடுக்கணும். சரி. ஐயோ, என் பர்ஸ காணோமே. என்ன விளையாடாதீங்க சீனியர், திருப்பி கொடுத்துறேன். உண்மையாவே பர்ஸ காணா எலி. என்ன சொல்றீங்க? வரும்போது எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கேப் கட் பண்ணும்போது பர்ஸ்ல இருந்தா கேஷ் எடுத்து கொடுத்தேன். ஐயோ, அதுல தான் ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே இருக்கு. அதை விட முக்கியமா என் அம்மாவோட போட்டோ இருக்கு எலி. சரி வாங்க தேடுவோம். சரி வா, வாங்க போலாம். சங்கரி, உன் முகத்தை நான் இப்ப எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறேன். உன்னை தொலைச்சிட்டு நிக்கிற பாவிமா நானு. மன்னிச்சிடு சங்கரி, மன்னிச்சிடு. இந்த பர்ஸ் யாரோடதுன்னு தெரியணும். யாரோடதான் இருக்கும், யாரோதான் இருக்கும். என்ன என்ன சம்பந்தி, எங்க நிக்கிறீங்க? என்ன சம்பந்தி, இது யாரோட பர்ஸ்? தெரியல சம்பந்தி, கீழே கிடந்தது. கீழே கிடந்துச்சா? சரி கொடுங்க, நான் யாருன்னு பார்த்து கொடுத்துறேன். இல்ல, நானே பாத்துக்கிறேன். அப்படியா? சரி கொடுத்துருங்க. சீனியர், அது உங்க பர்ஸா? ஆமா, இது ஏன் பர்ஸ் தான். சார் சார், இந்த பர்ஸ் என்னோட தான்.